Alexa, stop. இன்னைக்கு ஆஃப். Alexa, stop. உப்பு. Alexa, stop. தனியார் வாழ்க்கையை புரியும்னாங்க. ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கும்னு யாரும் சொன்னதில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் தனியாக இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயமா தோணும். யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம், எது வேணுமோ அது பண்ணிக்கலாம், எப்போ வேணால் எழுந்திரிக்கலாம், என்ன வேணால் சாப்பிடலாம், நம்ம சாக்ஸை கூட நம்ம எங்கே வேணால் தூக்கி போடலாம். செம்ம ஜாலியில். ஆனால் நாட்கள் அப்படியே போக போக வாழ்க்கையை நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். வீட்டில் தனியாக இருக்கிறதே எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்போ நமக்கு தோணும். நேற்று சிங்கில் வச்ச பிளேட் இன்னும் அங்கேயே தான் கிடக்கும். நம்ம போடுற துணி எல்லாமே அதுவாகவே வாஷ் ஆகி ஃபோல்ட் ஆகிடாது. நம்ம சாப்பிட்டியான்னு கேட்க கூட பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டில் அந்த ஒரு சைலன்ஸ் இருக்கும், ஆனால் அது வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுவும் மாற ஆரம்பிக்கும். மௌனம், அமைதி, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு நிம்மதியாக வெளிப்படும். ரொம்ப சிம்பிளுங்க. நல்ல சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், சுத்தமான வீடு, இதுவே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். இந்த ஹாப்பினஸ் வெளியிலேருந்து வர்றதில்ல, நமக்குள்ளேருந்து வரணும். நம்ம பார்த்து பார்த்து செதுக்கின நம்மளோட வாழ்க்கையிலேருந்து வரணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமாடா? தனியாக இரு, வாழ்க்கையே தெரியும். ஐ பூஸ்ட்டு ஏச்சி குழந்தைகிட்ட எருமை சும்மா டேஸ்ட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏண்டா உனக்கெல்லாம் எப்படா பொண்ணு கொடுக்குறாங்க? அதுவா, கல்யாணம் பண்ணிட்டு பொருளை பத்துக்கிறானா கொடுத்துட்டானா? எல்லாம் முடிஞ்ச ஒரு நாள் கதவு கிட்ட உட்காந்து இந்த உலகத்தோட பயணத்தை பார்க்கும்போது நம்மளே உணர்ந்துடுவோம். தனியாக இருக்கிறது லோன்லின்னு மட்டும் அர்த்தம் இல்லை, அதை நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரம்னு. இந்த ஒரு பாதையை மட்டும் கடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையை இன்னொரு புது அழகான கோணத்தில் பார்ப்பீங்க. தனியார் வாழ்க்கையை புரியும்னாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் புரியும்.